WWE ஒரு மிகப்பெரிய மேட்சை இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பயங்கரமான ஸ்டோரி லைனாக போக போகுது. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸோட மேட்ச். ரோமன் ரிங்ஸ் அடுத்து ஃபர்ஸ்ட் ஆப்போனன்ட் ரெசில்மேனியா முடிஞ்சதுக்கப்புறம் தன்னோட ஃபர்ஸ்ட் ஆப்போனண்ட்டாக யாரை சந்திச்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஜேக்கப் ஃபேக்டர் செஞ்சிருக்காரு. இந்த ஸ்டோரி லைன் எப்படி போக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் ஜிஏ ஈசோ, ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் ஜிம்மி ஈசோ, ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் சோலோ சிக்கா, இந்த மாதிரியான ஸ்டோரி லைன் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அப்போலாம் வந்து ரோமன் சாம்பியன் இருந்துச்சு, பிளட் லைன்ல இன்னொரு மெம்பருக்கு எகென்ஸ்டா போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாரு. சோலோசிக்கா கிட்ட போட்டி போடும்போது அவர்கிட்ட சாம்பியன் இல்லானாலும் ட்ரைபிள் சீஃபுக்கான பட்டம் இருந்துச்சு. இப்போ அதே போலதான் ஜேக்கப் ஃபேக்டர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு தான் இப்போ ரோமன் ரிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்போனண்டா ஜேக்கப் ஃபேக்டர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல ஸ்டோரி லைன் எப்படி போக போகுதுன்னு கேட்டீங்கன்னா, பிளட் லைனோட ஸ்டோரி லைன் மீண்டும் வரப்போது. பிளட் லைன் 2.0 நடக்க போது. அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே சண்டை வரப்போது. அது ஒரு பெரிய ஸ்டோரி லைனா கொண்டு போக போறாங்க. கிட்டத்தட்ட அது எத்தனை நாளைக்குன்னு கிடையாது, எத்தனை மாசத்துக்குன்ற மாதிரி கணக்குல வரப்போகுது. ஏன்னா இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம் வரைக்கும் இந்த ஜேக்கப் ஃபேக்டர் வர்சஸ் ரோமன் ரிங்ஸ் போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பேக்லாஷ்லேயே இவங்களுக்கான மேட்ச் வச்சிருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, பேக்லாஷ்லேயே இவங்களுக்கான மேட்ச் வைக்க மாட்டாங்க. ஜேக்கப் ஃபேக்டருக்கும் ஒரு சில பேர் சப்போர்ட்டுக்கு வருவாங்க. அதனால ஜேக்கப் ஃபேக்டர் வர்சஸ் ரோமன் ரிங்ஸ்ன்ற மேட்ச் பேக்லாஷ்ல நடக்காம ஜேக்கப் ஃபேக்டர் அண்ட் அவருக்கு ஒரு 2 பேர் சப்போர்ட்டுக்கு யாராவது சேர்த்துப்பாரு. அதுக்கப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் அண்ட் ஜே அண்ட் ஜிம்மி யூசோ ஒரு டீமா ஒரு 6 மேன் டாக் டீம் மேட்சஸ் தான் நடக்க வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் பேக்லாஷ்ல ஒரு பெரிய மேட்சா இருக்காது. அதுக்கு அடுத்தடுத்த பேப்பரியில ஒரு பெரிய மேட்சா இருக்கும். ஆனா ரோமன் ரிங்ஸோட ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஷிப்பை டிபெண்ட் பண்ண போறது ரோமன் ரிங்ஸ் ஜேக்கப் ஃபேக்டர் எகென்ஸ்டான்ற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ஸ்டோரி லைன் வேற லெவலா இருக்க போது. ஜேக்கப் ஃபேக்டருக்கு ஒரு நல்ல ஹைப் கிடைக்க போகுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.